ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. மட்டன் எடுத்திருந்தேன். மட்டன் அப்படியே சுக்காவாக பண்ணி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நான் பிடிக்கும். குழம்பெல்லாம் வச்சா எங்கே சாப்பிட்றாங்க. 1 கிலோ மட்டன் நல்லா கழுவி எடுத்துடலாம். சின்ன சின்னதாக முடி அந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டேன். 4-5 முறை கழுவுனா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருங்க. பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு, பெரியவங்க மட்டும் சாப்பிட்றதுனா இது எல்லாமே அப்படி டபுளாக சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு மட்டன்லேயே நிறைய தண்ணி விட்டு வரும். அதனால் கம்மியாக, ரொம்ப கம்மியாக ஒரே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு நிறையவே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, ஒரு பெரிய பூண்டு இடித்து இதோட சேர்த்து குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டேன். மட்டன் நல்லா வெந்துருச்சு. மட்டன் சின்ன ஆடு பெரிய ஆடு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சும்மா 1-2 தான் போட்டிருக்கேன், நிறைய சேர்க்கல. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்க்கல, இஞ்சி பூண்டும் நம்ம மட்டன்லேயே சேர்த்துட்டோம். இது நல்லா வதங்கிடுச்சு. மட்டனும் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த தண்ணியோடையே நம்ம அதில் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா வற்றி வரட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். நல்லா வாசனை டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி வற்றட்டும். அதுக்குள்ளே நான் மசாலா ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, காஞ்ச மிளகா எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துன்னு பாருங்கள். நீங்கள் அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இதில் நல்லா வறுத்துட்டு சூடு ஆறட்டோன்னு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி இதோட கொட்டி அப்படியே அதை தண்ணி சுண்டி வர இறக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதான். சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை தாராளமாக தூவி அப்படியே இறக்க வேண்டியது தாங்க. சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் எடுத்தால் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைங்க அப்படியே தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நிறைய குழம்பு ஊற்றி நிறைய காரசாரமாக வச்சா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க பசங்க. இந்த மாதிரி வச்சா தனித்தனியாக பீஸாக இருக்குது பார்த்திங்களா. அது எலும்பு இல்லாமல் அந்த கறியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரசம் சுட சுட கொத்தமல்லி நிறைய போட்டு வச்சுருக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.